சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனா எப்பயும் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே மீனாவும் என்ன ஏதுன்னு பேசுகிறாங்க. மண்டபத்துல இருந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நமக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் வந்தது. இப்போவும் கூப்பிட்ருக்காங்கன்னா இதுவும் பெரிய ஆர்டராக தான் இருக்கும். சீக்கிரமாக பூவெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சொன்ன நேரத்துக்கு அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க மீனா. இங்கே தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போன மீனா அங்கே இருக்கிற அந்த ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், நீங்கள் தான் என்ன வர சொன்னீங்க. ஆமாம், டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசணும்னு சொன்னீங்களே, யாருக்கு? பேசாமல் நீங்கள் அவங்கள வர சொன்னால் நான் நேர்லேயே எவ்வளோ செலவாகும், என்னென்ன செய்ய போகிறேன்றத ரொம்ப தெளிவாக பேசிடுவேனே அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்ச நேரம் இங்கே இருமா, அந்த டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு தான் தரதா சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் இது முதல் கல்யாணமா, அதனால் நீ நல்லபடியாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மண்டபத்துக்கே உன் பேரை சொல்லி தான் கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மீனாவும் அங்கே அந்த ஆளுங்க வருவாங்க, அவங்க மூலமாக நம்மளுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அந்த சமயம் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் மீனாவை வந்து பார்க்குறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, நான் ஒரு முறை செஞ்ச டிசைனை இன்னொரு முறை செய்ய மாட்டேன். புதுவிதமாக தான் நான் டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, என்னை பற்றி தெரிஞ்சு தானே இந்த ஆர்டரை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்ருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. தெரியுமா மீனா, உன்னை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என் பொண்ணு தான் ஆசைப்பட்டு நீங்கள் தான் அவள் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னா. ஆமாம், எவ்வளோ ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிறத விட கம்மியான செலவில் தான் நான் டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. இந்த ஆர்டரும் மீனாவுக்கு கிடைக்குது. அந்த சமயம் அங்கே வராங்க சிந்தாமணி. மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிந்தாமணிக்கு அவ்வளோ கோவம் வருது. மண்டபத்தில் தேடி வந்து மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. ஆனால் நானாக வந்து ஒவ்வொரு மண்டபத்துலேயும் கேட்டாலும் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மண்டபத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த ஆளுக்கிட்ட போயிட்டு சிந்தாமணி பேசுகிறாங்க. இங்கே என்ன நடக்குது? முதல்லலாம் ஏதாவது ஒரு கல்யாணம்னா உடனே என்னை கூப்பிட்டு அனுப்புவீங்க, இல்லைனா நீங்களே வந்து பேசி டெக்கரேஷன் ஆர்டர்லாம் தருவீங்க. ஆனால் இப்போ என்னடானா எனக்கு பதிலாக அந்த மீனாக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் மறந்து போச்சா? இப்போ வேலைன்னு வந்தால் மீனாக்கு மட்டும்தான் வேலையை தேடி கொடுப்பீங்களா என்ன? அப்போ நான்லாம் என்ன செய்கிறது? இத்தனை வருஷமாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிற எனக்கே நீங்கள் ஆர்டர் கொடுக்காம இப்படி ஏமாற்ற பார்க்குறீங்களா? உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே சிந்தாமணி நினைக்கிறாங்க, இந்த ஆர்டர் எதுக்காக மீனாவுக்கு போகணும்? நாமளே பேசாமல் அந்த ஆர்டர் கொடுக்க வந்தவங்க கிட்ட போய் பேசுவோம். நாம தான் இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கணும், இந்த மீனாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட போய் சிந்தாமணி பேசுகிறாங்க. நான் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை 25 வருஷமாக செய்கிறேன். மீனா இப்போ தான் இந்த சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள நம்பி இந்த ஆர்டரை கொடுக்கறத விட என்னை நம்பி கொடுத்தா நினைக்கிறத விட நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன். அதனால் இந்த ஆர்டரை எனக்கே நீங்கள் தரலாம். இந்த மண்டபத்தில் நான் வந்து ஒன்றும் புதுசாக வேலையெல்லாம் செய்யலை. நான் ரொம்ப பழக்கமான இடத்துல கம்மியான விலையில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களும் இங்கே சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் மீனாக்கு தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே இவங்களை தேடி வந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கண்டிப்பாக உங்களுக்கு தரமாட்டோம். நீங்கள் கிளம்பலாம். மீனா, நீங்கள் சொன்ன பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். டெக்கரேஷன் ஆர்டரை மட்டும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மீனாக்கே அந்த ஆர்டரையும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவமானப்பட்டு நிற்கிற சிந்தாமணி மீனா மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. மீனாவை ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் என்னை தேடி வந்து பெரிய ஆர்டர்லாம் கொடுக்குறாங்கன்ற சந்தோஷத்தில் மீனா அங்கேருந்து கிளம்பும்போது சிந்தாமணி மீனா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன தேடி வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை நீ வாங்கிட்டு போகிற சந்தோஷத்தில் இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனா சிரிச்சுக்கிட்டே, அவங்க உங்களை தேடி வரவும் இல்லை, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கவும் இல்லை. என்னை தேடி வந்து இது எனக்காக வந்த ஆர்டர், அதனால் அதை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் நீங்கள் நினச்சி பேசுனீங்க. ஆனால் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. என் வழியில் இனி வந்தீங்கன்னா அப்புறம் நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் யார், எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர வர உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர் எல்லாமே எனக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களையும் தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் தருவாங்க. அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். என்கிட்ட வந்து இப்படி பேசினா நான் ஒன்றும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து பயந்து போயிட மாட்டேன். உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சு காமிப்பேன்.
எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, வர வர இந்த மீனா என்னை மதிக்க மாட்டேங்கிறா. ஏன்னா எனக்கு வர வேண்டிய ஆர்டர் எல்லாமே அவளுக்கு போயிட்டுருக்கு. டெக்கரேஷன் ஆர்டரில் இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறதே இந்த மீனா தானே. இந்த மீனாவை ஏதாவது செய்யணும்னு அந்த விஜயா கிட்ட சொன்னால் விஜயாவும் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வந்து சிந்தாமணி. இங்கே விஜயா ரொம்பவே கோவமா, இந்த சிந்தாமணி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பேச்சு பேசுகிறாங்க, என்கிட்டயே டான்ஸ் கற்றுக்க வந்துட்டு எனக்கே மதிப்பும் மரியாதையும் தர மாட்டேங்கிறாங்க, இவங்ககிட்ட எதுக்கு ஃபோன் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை எடுக்காமையே இருக்கிறாங்க விஜயா. இங்கே டான்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே விஜயாவும் பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பரசோட வீட்டில் அவங்க பொண்ணு பவானிக்கு நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பரசு என் முன்னாடியே முத்து மீனாவை அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் சிந்தாமணி இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. உடனே விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பார்வதி இது, இந்த சிந்தாமணி ரொம்ப தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு பார்த்தல ஓ முன்னாடியே எவ்வளோ மரியாதையே இல்லாமல் என்கிட்ட பேசுனாங்கன்னுட்டு, அதனால தான் ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா எதுக்காக இத்தனை முறை ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல. அதுக்கு பார்வதியும், என்ன ஏதுன்னு முதல்ல ஃபோன் எடுத்து பேசு, அப்போ தானே தெரியும் அப்படின்னு சொல்ல. ஃபோனையும் எடுத்து விஜயா, என்ன சிந்தாமணி எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் என்ன வேலை இல்லாமையா இருக்கேன், இப்படி நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் இப்போ டான்ஸ் கிளாஸில் இருக்கேன், என்ன விஷயம்னு சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு விஜயா சொல்ல. அதுக்கு உடனே சிந்தாமணியும், என் ஃபோனை கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல போல, உங்கள் மருமக என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியுமா, உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிற திமிரில் என்னையே எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க. இப்போ மறுபடியும் மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷனோட தேடி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்படியே போனால் எப்படி நான் உங்களை மதிக்காமல் நடந்துக்கிறனோ அதே மாதிரி தான் மீனாவும் வீட்டில் உங்களை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சுருவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது. நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் பேச போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பணத்தை பற்றி பேச போகிறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சால் நீங்கள் கேட்குறத விட அதிகமான பணம் தரேன், 2 லட்ச ரூபா பணம் தரேன். ஆனால் மீனா இனி டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாது. ஏன்னா மீனாவால் இப்போ எனக்கு எந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம நான் இப்போ வேலையே இல்லாமல் இருக்கேன். இந்த உதவியை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சிந்தாமணி மேலே ரொம்ப கோபமாக இருந்த விஜயாவும் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா, அதுவும் 2 லட்ச ரூபா பணமா, அப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சிடுறேன். ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தது அது மட்டும் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் மீனா ரொம்ப கோவமாக சிந்தாமணியை திட்டிட்டு போனதுன்னு எல்லாத்தையுமே இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. வர வர மீனா ரொம்ப திமிரா பேசிட்டு போகிறா. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எனக்கு முன்னாடி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கிக்கிறாங்க. இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. இத்தனை வருஷமாக தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்து நான் தான் வேலை செய்யணும்னு சொன்ன எல்லாரும் இப்போ என்ன அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. அதனால் எனக்காக இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். மறுபடியும் நான் மட்டும்தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரில் நிறைய சம்பாதிக்கணும், தலை நிமிர்ந்து இருக்கணும். அப்படிலாம் நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்ல. உடனே விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் கவலைப்படாதீங்க சிந்தாமணி, ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேனே, மீனா பூ கொடுக்க கூட வெளியில் போகாமல் நான் பார்த்துக்கிறேன்னு. உங்களுக்கு உதவி செஞ்சால் பணம் கிடைக்கும்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன். முதல் தடவை நான் என்னவோ அந்த மீனாவை நம்பினேன். ஆனால் அவள் வீட்டில் இருந்தே அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சிட்டா. ஆனால் இந்த தடவை அவள் வெளியிலேயே போகாமல் நான் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவள் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வாள். உங்களுக்காக நான் கண்டிப்பாக இதை செய்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே இங்கே விஜயா கிட்ட பார்வதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இந்த சிந்தாமணி இப்போ 2 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. மீனாவை பார்த்தா சிந்தாமணிக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போல். ஏன்னா மீனா முன்ன மாதிரிலாம் இல்லை, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் மீனா வேலைக்கு போகிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. பணத்தை வாங்கிட்டு இந்த மீனாவை வெளியிலேயே போக விடாமல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்வதியும், நீ இப்படிலாம் செஞ்சேன்னா மீனா முத்துவால் நீ தான் அவமானப்பட்டு நிற்க போகிற. எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. இனி நான் இதை பற்றி சொல்ல போகிறதும் இல்லை. வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சேன்னா கண்டிப்பாக முத்து உன்னை சும்மா விட மாட்டான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி. இங்கே மீனாக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை தேடி வந்து கொடுத்ததால வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து பாத்தியா, மீனா தனக்கு தெரிஞ்ச இந்த வேலையை வச்சு எப்படி அழகாக முன்னேறான்னு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மீனா ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு. விஜயா வா விஜயா, மீனாவுக்கு இன்னொரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல. இங்கே விஜயா முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பும் சந்தோஷமும் இல்லாமல் எப்பயும் போல் மீனா கிட்ட சொல்கிறாங்க,
என்ன பெரிய ஆர்டர்? வீட்டு வேலைய செஞ்சா போதாதா என்ன? வெளியில போய் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய போறேன்னு, வீட்டு வேலைய செய்யாம பொறுப்பே இல்லாம இருக்கா மீனா. இந்த மீனாவ நீங்க புகழ்ந்து பாராட்டி பேசுறீங்க. ஏன்னா, மீனாவ நீங்க தானே இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க. அதனால மீனா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப பெருமையா தாங்க இருக்கும். தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா மீனா. இவள விட இந்த டெக்கரேஷன் ஆர்டர்ல முன்னாடியிலேருந்து வேலை செஞ்ச நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் தேடி போய் பிரச்சனை செஞ்சுல இவ ஆர்டர வாங்கிட்டு இருக்கா. அதனால தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கா. அப்படிதானே மீனா? அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே மீனாவும், அத்தை நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஒன்னும் சிந்தாமணிக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர நான் வாங்கிக்கல. எனக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க தான் வந்து பிரச்சனை செய்றாங்க. ஆனாலும் என் மேல நம்பிக்கை வச்சு, என்னுடைய திறமை மேல நம்பிக்கை வச்சு என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்னை தேடி வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. இதில் நான் யார்கிட்டேயும் பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சிந்தாமணிக்கிட்ட நீங்கள் நிறைய பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், நீ தேவையில்லாமல் மறுபடியும் மீனாவோட வேலையில் தலையிடாத, அதுக்கப்புறம் முத்துவே உன்னை சும்மா விட மாட்டான். மீனா நீ எப்பயும் போல இருமா அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யாமல் இருக்கிறதுக்கு சிந்தாமணி நமக்கு 2 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை போய் முதல்ல வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்புறம் நம்ம வேலையை செஞ்சதுக்கப்புறமா பணம் தரலன்னா சிந்தாமணியை நம்பவே கூடாது. அவங்க ரொம்ப திமிரால பேசுவாங்க. நாம் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அவங்க இடத்துக்கு விஜயா கிளம்பி போகிறாங்க. விஜயா வெளியில் பார்வதியோட வீட்டுக்கு போகாமல் இங்கே எங்கேயோ போகிறத மீனா கவனிக்கிறாங்க. பூ கொடுக்க போன மீனா விஜயா எங்கேயோ போகிறத பார்த்துட்டு, விஜயாத்தை எதுக்காக இங்கே போயிட்டுருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இங்கே தானே சிந்தாமணியோட வீடு இருக்குது, இவங்க எதுக்கு இங்கே போகிறாங்க? ஒருவேளை சிந்தாமணியை பார்க்க போகிறாங்களா அப்படின்னு யோசனை பண்ண மீனாவும் இங்கே விஜயாவுக்கு தெரியாமல் அவங்க பின்னாடியே போக சிந்தாமணியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க விஜயா. உடனே இங்கே மீனாவும் அப்படி என்னதான் பேச போகிறாங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? வர வர நான் வேலைக்கு போகிறது விஜயா அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது எல்லாத்துக்குமே காரணம் சிந்தாமணி தான். ஆனால் அத்தை இவ்வளோ ரொம்ப அவங்கக்கிட்ட பேசுறது பழகுறதுன்னு இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பாச்சே. ஏற்கனவே இதெல்லாம் பிடிக்கலன்னு அண்ணாமலை மாமா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. விஜயாத்தை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போன மீனாவும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்க, இங்கே சிந்தாமணி கிட்ட பேசிக்கிட்டே இருந்த விஜயா சிந்தாமணி கிட்ட பணத்தையும் கேட்குறாங்க. 2 லட்ச ரூபா பணத்தை இங்கே சிந்தாமணி விஜயாவுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி கொடுத்த பணத்தை வாங்கின விஜயா சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மீனா இனி வேலைக்குன்னு போக மாட்டா. இந்த ஆர்டரும் உங்களுக்கு தான் வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. என்னால் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய முடியாதுன்னு யார் யாரெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தாங்களோ எல்லார்கிட்டேயும் சொல்ல தான் போகிறா மீனா. அப்படி நான் செய்ய போகிறேன். சரி எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு பேசிட்டு வெளியில் வராங்க விஜயா. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மீனாவும், அப்போ நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு எங்கள் அத்தைக்கு பணம் வேற கொடுக்குறாங்களா அந்த சிந்தாமணி, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா. இதெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி பார்லரோட ஓனராக இருக்காங்க. ஸ்ருதி தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் ரவிக்கும் உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே, இப்போ என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க மீனா. இந்த விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் மறுபடியும் வீட்டில் பெரிய பிரச்சனை வரும். இங்கே ரோகிணியாக இருக்கட்டும், மனோஜ்னு எல்லாருமே அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இன்னும் இப்படி பிரச்சனை செஞ்சுக்கிட்டு எத்தனை நாள் வெளியில் போய் வேலை செய்கிறது? பேசாமல் அத்தை சொல்கிற மாதிரி வீட்டு வேலையவே செய்ய வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கிறாங்க இங்கே வந்து மீனாவும். அந்த சமயம் இங்கே பாட்டி யார்கிட்டேயுமே சொல்லாமல் அண்ணாமலையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஏன்னா பரசு வீட்டில் கல்யாணம் இருக்குன்னு அண்ணாமலை பாட்டிக்கிட்ட சொன்னதால் நாம் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேயுமே சொல்லாமல் பாட்டி இங்கே காலையில் வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை உடனே ரொம்ப சந்தோஷமாக, அம்மா என்னம்மா இப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வருவீங்கன்னு நான் வந்து நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அண்ணாமலை, உங்களை பார்க்க வரணுன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? இது என்னோட வீடு தானே அப்படின்னு கேட்க, கண்டிப்பாம்மா நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம். எங்களால் தான் உங்களை வந்து பார்க்க முடியல, நீங்களாவது வரீங்களே அதே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. உடனே இங்கே முத்துவும், என்ன பாட்டி நீங்கள் வரதை சொல்லியிருந்தா நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்க, நான் வந்தால் நீங்கள் எல்லாரும் எப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே 2-3 நாளாக மீனாவும் ஃபோன் பண்ணலை. நான் ஃபோன் பண்ணாலும் மீனா எடுக்கவே இல்லை.
ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். ஆமாம், என் பேத்தி மீனா எங்க அப்படின்னு சொல்ல, மீனா கிச்சன்லேருந்து வந்து, வாங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா, காஃபி குடிங்க பாட்டி அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. எப்பயும் நான் வீட்டுக்கு வந்தால் மீனா அவ்வளோ சந்தோஷப்படுவா, ஆசிர்வாதம் வாங்குவா. ஆனால் இன்னைக்கு மீனா சந்தோஷமே இல்லாமல் இருக்கானா, ஒருவேளை முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையான்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே மீனாவோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜயா, எங்கள் அத்தை வந்தாலே ஒரு பிரச்சனை வரும், இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க, என்ன விஜயா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லத்த, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்ல, அதை பற்றி தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல விஜயா, இப்போவாவது எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சே, அது எல்லாத்தையும் மீனா பார்த்துப்பா. அது மட்டும் இல்லை மீனா, கொஞ்சம் வாமா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி. மீனா கண் கலங்கி நிற்கிறத பாட்டி கவனிக்கிறாங்க. என்னாச்சு மீனா, முத்து ஏதாவது சொல்லிட்டானா, உனக்கும் முத்துவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணேன், நீ ஏன் எடுக்கவே இல்லை, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வரணும்னு வந்தேன். ஆமாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இல்லை விஜயா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, எனக்குன்னு வேறு யார் இருக்கா, நீயும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணும். ஏன்னா மனோஜ் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கா விஜயா. ஸ்ருதியும் நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு, என்ன தேவையாக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வீட்டில் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறது நீயும் முத்துவும் தான். உங்கள் மேலே எனக்கு நிறைய பாசம் இருக்குது, அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு சொல்ல, மீனா எதுவுமே சொல்லாமல் பாட்டியை சமாளிச்சிடுறாங்க. ஆனால் மீனா வீட்டு வேலையை மட்டுமே செஞ்சிட்ருக்காங்க, வெளியில் வேலைக்கு எங்கேயுமே போகாததை இங்கே வந்து பாட்டி கவனிக்கிறாங்க. உடனே விஜயா கிட்டேயும் கேட்குறாங்க, என்ன மீனா, ஓ மருமக ரோகிணி ஸ்ருதினி எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போனாங்களே, இங்கே மீனா பூ கொடுக்க போகலையா, இல்லை ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறதா சொன்னாலே, எங்கேயும் போகலையா என்ன அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, மீனா சம்பாதிச்சு என்ன செய்ய போறா, இப்போ வரைக்கும் பணம் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மாடியில் ரூம் கூட கெட்டலை. மீனா பெருசாக சம்பாதிச்சு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் மீனா வெளியில் வேலைக்கு போக வேண்டான்னு நான் தான் சொல்லிட்டேன். ஏன் மீனா வீட்டு வேலை செஞ்சா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ரொம்ப கோவமான பாட்டி விஜயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, மீனா வீட்டு வேலையை தான் பார்க்கணுன்னு சொல்ல முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது, நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, மீனா ஓ மருமகளே இல்லைன்னு முடிவெடுத்து இருக்கிற நீ எப்படி மாமியாரா மீனா கிட்ட நடந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போனா போதுன்னு வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு பொறுப்பாக இருக்கிற மீனா வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும்னா அது முத்து மட்டும்தான் முடிவெடுக்கணும். நீ என்ன விஜயா திருந்தாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, முதல்ல நான் மீனாவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது மீனா எதுவுமே சொல்லாமல் சமாளித்தேன். அப்போவே நினச்சேன் முத்துவுக்கும் மீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தான் தேவையில்லாமல் ஏதோ செஞ்சுருக்கேன்னு. அதனால தான் நானே வீட்டுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் முதல்ல உன் மருமக மீனாவை கூப்பிடு, என்ன ஏதுன்னு முதல்ல உண்மை தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நான் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு திட்டுறாங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன செய்யனே தெரியல. மீனா இங்கே வா, இங்கே என் அத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல மீனா வராங்க. என்ன மீனா வீட்டு வேலையவே பார்த்துட்ருக்க, வெளியில் பூ கொடுக்க போகலையா அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லை பாட்டி நான் போகலை அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் ஏதாவது சொன்னாலான்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி நான் பூ கொடுக்க போகிறது யாருக்குமே பிடிக்கல, அத்தை இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை. சிந்தாமணிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு திட்டம்லாம் போடுறாங்க. இப்படி என்னால் அவங்க எதுக்கு சிந்தாமணி கூட சேரணும், அதனால தான் நானே இனி வெளியில் வேலை பார்க்க போக வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். எத்தனையோ முறை அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வச்சேன், இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சிந்தாமணிக்கிட்ட நான் வேலைக்கு போகாமல் இருக்க பணத்தெல்லாம் வேற வாங்குறாங்க, இதெல்லாம் உண்மையான அத்தைக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. சிந்தாமணிக்கிட்ட நான் பேசுறது மீனாவுக்கு தெரியும், 2 லட்ச ரூபா பணம் வாங்கினதும் தெரிஞ்சிருக்கே, வசமாக மாட்டிக்கிட்டேன் என் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்க இங்கே விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. யாரை கேட்டு நீ இப்படியெல்லாம் செய்கிற, தேவையில்லாத வேலையை செய்கிறன்னு கொஞ்சம் கூட நீ திருந்தவே மாட்ட, புரிஞ்சிக்க மாட்ட. யார்கிட்டயோ பணத்தை வாங்கிட்டு மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு முதல்ல எந்த உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. நீ பேசாமல் டான்ஸ் கிளாஸ்க்கு போகாமல் வீட்டு வேலையெல்லாம் செய், அதுக்கப்புறமா மீனா என்ன செய்யணும்னு முடிவெடுக்கலாம். முதல்ல முத்து வரட்டும், அண்ணாமலையும் வரட்டும், எல்லாருக்கிட்டேயும் சொல்லி சரியான ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை வேண்டாம், நீங்கள் வந்தாலே ஒரு பிரச்சனை வந்துடுது, இப்போ மறுபடியும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போதே பாட்டி மீனா முன்னாடி விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. யார் பிரச்சனை செய்கிறது, நானா பிரச்சனை செய்கிறேன், நீ மட்டும்தான் இந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சிட்ருக்க. மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற, மீனா வேலை செஞ்சு சம்பாதிச்சு முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறியே, அப்புறம் உன்னை எப்படி நான் சும்மா விடுறது.
போனா போதுன்னு இத்தனை நாள் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ திருந்த மாட்டிக்கிற. இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் போல. முத்து ஆசைப்பட்டு மீனாவுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யலான்னு சொல்லும்போது நீ தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க. அந்த சிந்தாமணி கிட்ட பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்க முத்துவும் அண்ணாமலையும் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர இங்கே நடக்கிற எல்லாமே இவங்களுக்கு தெரிய வருது. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, அம்மா என்னம்மா இந்த இந்த விஜயா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கா? ஏற்கனவே சிந்தாமணி கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் பணம் வாங்கிட்டு இங்கே மீனாவை வேலைக்கு போக விடாமல் செய்யணும்னு திட்டம்லாம் போடுறாளா? இவளை சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு கோபத்தில் இருந்த அண்ணாமலையும் விஜயாவை வெளுத்து வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நீ பேசாமல் இருந்ததையே தாங்கிக்க முடியாமல் என் பாட்டி இங்கே வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு எங்கள் அம்மாவையும் வெளுத்து வாங்குறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத மீனா, நான் தான் உன்னை வேலைக்கு போக சொன்னேன். நீ வேலைக்கு போனதுனால தான் உன் திறமை என்னன்னு நீ கண்டுபிடிச்சி அந்த திறமை மூலமாக இப்படி முன்னேறிக்கிட்டே போகிற. அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னொரு முறை எங்கள் அம்மா இப்படி செஞ்சாங்க, நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே முத்து சொல்கிறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ எதுக்குமா இந்த டெக்கரேஷனோட இருக்கு அங்கே இங்கேன்னு போகணும்? நீ பெரிய ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை நான் தர மீனா. நீ நல்ல ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து டெக்கரேஷன் ஆர்டரை இன்னும் நல்லபடியாக கொண்டு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். உன் அத்தை என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காத. இனி விஜயா உன் விஷயத்தில் தலையிட்டா அப்புறம் விஜயா இந்த வீட்லேயே இருக்காதபடிக்கு நான் செஞ்சுருவேன். புரியுதா விஜயா? மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி அவங்க விஷயத்தில் நீ தலையிட்டு பிரச்சனை செஞ்சனா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. உனக்காக தான் நான் அங்கே ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன். மீனாவோட வேலையில் நீ இனி தலையிடக்கூடாது. மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன். மற்றவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு மீனாவை அவமானப்படுத்துவேன், ஏளனமாக பேசுவேன். இப்போ வேலைக்கே போகக்கூடாதுன்னு நீயே ஒரு முடிவெடுப்பியா? இதே மாதிரி நீ ஸ்ருதிக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா மீனா அமைதியாக இருந்த மாதிரிலாம் ஸ்ருதி அமைதியாக இருக்க மாட்டா. உன்னை வெளுத்து வாங்கிடுவா பார்த்துக்கோ. அதனால் அமைதியாக இருக்க மீனாவை என்ன வேணா செய்யலாம்னு நினச்சி இப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சேன்னா அப்புறம் நானும் முத்துவும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். மீனா, நீ முதல்ல பூ கொடுக்க கிளம்பு. வீட்டு வேலையெல்லாம் விஜயா செய்யட்டும் அப்படின்னு விஜயாவை பற்றின உண்மை மீனா மூலமாக தெரிய வந்ததால் விஜயாவை வெளுத்து வாங்கி வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க பாட்டி. பாட்டியால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனா. நமக்குன்னு சப்போர்ட் பண்ண நம்ம வீட்டுக்காரர் எப்பயுமே துணையாக இருக்கார். அதே மாதிரி பாட்டியும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே ஊர்லேருந்து கிளம்பி வந்து விஜயா அத்தையை நல்லா வெளுத்து வாங்கி கண்டிப்பாக நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனியாவது விஜயாத்தை திருந்தி என் வேலையில் தலையிடாமல் இருந்தால் அதுவே போதும்னு சொல்லி மீனா மறுபடியும் தனக்கு கிடைச்ச அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறதுக்கு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க இங்கே விஜயா. பாட்டி இங்கே மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காகவே ஒரு பெரிய ஆஃபீஸையும் ஆரம்பித்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்க விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இங்கே சொத்து எல்லாமே மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டுமே என் அத்தை தந்துருவாங்க போலையே. மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது மட்டும் இல்லை, மீனாவுக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்குன்னு பெரிய ஆஃபீஸ் எல்லாம் வேறு திறந்து கொடுத்துருக்காங்க. இனி மீனாவையும் முத்துவையும் கையில் பிடிக்க முடியாது. நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. நான் வேற இந்த சிந்தாமணியால் வசமாக மாட்டிக்கிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் எங்கள் அத்தையால் அவமானப்பட்டுல நிற்கிறேன் அப்படின்னு மீனா முத்துவால் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா.